அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மிக மிக ஒரு உற்சாகமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வேத பாடத்தை உங்களுக்கு நடத்த இருக்கிறேன். ஏனென்றால் இந்த வேத பாடம் எங்களுடைய வேர்ட் ஆஃப் காட் பைபிள் ட்ரைனிங் சென்டரில், எங்களுடைய வேதாகம கல்லூரியிலே, எங்களுடைய பிடிஹெச் டிப்ளமோ தியாலஜி மாணவர்களுக்கு, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பாடங்கள் எடுத்திருக்கிறோம். அதில் முக்கியமாக இந்த காரியத்தை குறித்து நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் கற்பித்த பொழுது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சுருக்கமாக இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நீங்கள் வேதத்தை நம்ம படிக்க நம்ம ஆரம்பிக்கின்ற பொழுது இது மிக மிக ஆரம்பத்திலே மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆதி ஆகமத்தை நம்ம ஆரம்பத்தில் எடுத்த ஆதியிலே ஏனென்ற தேவன் இருந்தார், கர்த்தர் பிதாவானவர் இருந்தார். அப்புறம் ஆதியிலே பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து, அதாவது வார்த்தை என்ற கிறிஸ்து இருந்தார். அதே போல் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிதாவானவர் என்ன செய்தார்னாக்க எல்லாவற்றையும் பிதாவானவர் அதில் இருந்தவர் வார்த்தையினால கட்டளையிட்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்று. ஏன்னா அந்த தேவன் தான் வார்த்தையாக பூமிக்கு அவர் இயேசு கிறிஸ்து என்ற உருவத்திலே வந்தார். அந்த தேவன் பாருங்கள் கிறிஸ்துவாக இருந்தார். அதே போல் ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டு இருந்தார். அப்போ நம்முடைய திருத்துவம், நம்முடைய ட்ரையூன் காட் அப்போ ஆதியிலே இருந்தாங்க. நம்ம தேவனை பிரிக்க முடியாது. எப்படியாக முட்டை இருக்கிறது, வெளியே ஓடு இருக்கிறது, உள்ள வெள்ளை கரு இருக்குது, அதுக்கு முன்பாக மஞ்சள் கரு இருப்பது போல் முட்டையை தனியாக நம்ம மூன்றையும் பிரிக்க முடியாது. தண்ணீர் இருக்குது பாருங்கள், தண்ணீர் ஐஸ் கட்டியாக இருக்கிறது, அது சாலிடாக இருக்குது. அதே போல் லிக்விடாக என நம்ம தண்ணீராக பார்க்குறோம். அதே போல் எவாப்ரேட் ஆவியாகி அது வெயில் பட்ட உடனே ஆவியாகி போகிறது. தண்ணீர் 3 நிலைகளில் இருக்கிறது, புரியுங்களா? ஆவி நிலையிலே, திட நிலையில், திரவ நிலையில் இருக்கிறது. முட்டை இருக்குது, நம்ம பிரிக்க முடியாது, தண்ணீரை பிரிக்க முடியாது. தண்ணீரை நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சோம்னாக்கா அது ஐஸ் கட்டியாக மாறுகிறது. அதை நம்ம வெளியெடுத்தால் தண்ணீராக மாறுகிறது. அதை நாம் சூரிய ஒளியில் பட வைத்தால் அது என்ன செய்கிறது, எவாப்ரேஷன் ஆகிறது. அதே போல் தண்ணீரை நாம் பிரிக்க முடியாது. மூன்றும் ஒவ்வொரு கட்டங்களிலே அதனுடைய உருவங்கள் இருக்கிறது. அதே போல நம்முடைய தேவனும் திருத்துவ தேவனும் ஆதியிலே தேவனானவர் இருந்தார், பிதாவானவர் இருந்தார். வார்த்தை என்ற இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார், பூமியை பிதாவானவர் பயன்படுத்தி, வார்த்தையின் மூலம் பயன்படுத்தி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அப்புறமாக பார்த்தீங்கன்னா ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 தேவர்களும் நம்ம 3 தனித்தனி தேவரில் அந்த ட்ரையூன் நம்முடைய திருத்துவ தேவன் இருந்தாங்க. அவர்கள் என்ன செய்தார்கள் பார்க்க, ஆதியிலே அந்த ஆதியாகமம் புத்தகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன சிருஷ்டித்தார்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லி சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டித்த பொழுது இது நல்லது என்று ஆண்டவர் கண்டார். ஹல்லேலூயா. அப்போ இது எப்பொழுது சிருஷ்டித்தார் என்றால், நம்ம சரித்திரத்தை 2ஆக பிரிக்கிறோம். ஏன்னா பிஃபோர் கிரைஸ்ட், பிசி ஏடி என்று நம்ம 2ஆக பிரிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு பின்பாக. கிமு கிறிஸ்துவுக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு பின்பாக நம்ம பிரிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவிலிருந்து, பிறப்பிலிருந்து 4000 வருடங்கள் முன்பதாக ஆதியாகமத்திலே சிருஷ்டிப்பு உண்டானது, புரியுங்களா? கிறிஸ்துக்கு அப்புறமாக, அதாவது கிபி, இப்போ 2000 வருடங்கள் தாண்டி 2025க்குள்ளே நாம் இருக்கிறோம், புரியுங்களா? ஆக மொத்தத்திலே ஆதியாகமம் இந்த பூமி சிருஷ்டித்தது முதல் இதுவரை 6025 வருடங்கள் ஆகிறது என்று பார்க்கிறோம். இதில் இயேசு கிறிஸ்து முன்பாக 4000 வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த 4000 வருடம் அப்படியே கீழிருந்து மேலே போகும். அந்த 4000 வருடம் தான் நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அங்கே பார்த்துக்கின்ற பொழுது அந்த நாட்கள் அந்த பார்த்தீங்கன்னாக்க அது அந்த 4000 வருடத்தை 2ஆக நம்ம பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2000 வருடங்கள் மனிதனுடைய வீழ்ச்சி, அதாவது வெள்ளம் மனிதன் பாவம் பெருகி வெள்ளம் மனிதனை உள்ள அழித்து போட்ட உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும், நோவாவும் அவன் குடும்பத்தார் 8 பேரை தவிர எல்லாம் அழித்து போட்டாங்க. அதுவரை 2000 வருடங்கள். நோவாவில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரை அது 2000 வருடங்கள், 4000 வருடங்களாக நம்ம அதை பிரித்து கொள்ளலாம். அப்போ
அந்த காலங்களிலே அந்த ஆதாம் முதல் அந்த மனுக்குலம் வந்து அந்த அழிவு பேரழிவு வெள்ளத்தினால் அழிக்கப்படுகிற வரை அந்த காலங்கள் எப்படியாக இருந்தது? மனசாட்சியின் காலம் என்று சொல்லலாம். கான்சியஸ் பீரியட் என்று சொல்லுவார்கள். புரியுங்களா? அந்த காலத்தில் அவங்க மனசாட்சிக்கு அவங்க பாருங்கள், காயின் ஆபேலுக்கு சொல்லி அவனோட மனதுக்கு ஆண்டவருக்கு இது பிரியப்படும் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான அவன் வந்து கன்றுக்குட்டியை அவன் செய்தான், படைத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அவர்கள் மனசாட்சி அந்த அதன்படியாக தேவனுக்கு எது பிரியம் என்று சொல்லி, அதே போல் ஏனோக்கு என்ன செய்தார்? ஏன்னா தேவனோடு கூட நடந்தார் 365 நாட்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளும் கர்த்தரோடு கூட நடந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ மிக முக்கியம், நம்ம வானாதி வானங்கள் கொள்ளாத ஒரு தேவன் இந்த மனிதனை நேசித்து அவனோடு கூட பூமிக்கு இறங்கி வந்து ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளோடு கூட உலாவினார், நடந்தார், பேசினார். அதுதான் மிக முக்கியம். வந்து மனிதன் தேவனோடு நடந்தான். புரியுங்களா? அந்த பார்க்கிறோம், கர்த்தர் பூமியில் வந்து மனிதனோடு நடந்தார். இதாக மனிதன் தேவனுக்கும் மனிதனுக்குள்ள ஒரு உறவு. ஹல்லேலூயா. ஏன்னா வந்து வானாதி வானங்கள் கொள்ளாத ஒரு தேவன் பூமிக்கு வந்து மனிதனோடு கூட உலாவினார், நடந்தார். ஹல்லேலூயா. ஏனோக்கோடு கூட 365 வருடங்கள் அவர் என்ன நடந்தார். ஆனால் வந்து அவனோடு கூட உலாவினார், பேசினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல நோவா பார்க்கின்ற பொழுது அவன் ஒரு உத்தமனாக அன்றைக்கு இருந்த பொழுது, அன்றைக்கு நாட்களில் இந்த பூமியின் அழிவு வந்த பொழுது தேவன் அவனை என பிரித்தெடுத்து அவன் மூலமாக இந்த பூமியிலே வந்து ஜனங்கள் அவருக்கென்று ஏற்ற ஜனங்கள் உருவாக வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்தாரே? அங்கே ஒரு உடன்படிக்கையை பண்ணக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ மனிதன் விழுந்த பொழுது, ஆனால் பாவம் செய்கிற ஆத்மா சாக வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது ஆதாம் சாக வேண்டும். ஆனால் கிருபையின் தேவன் மனிதன் சாகாதபடி ஒரு மிருகத்தை அடித்து ஆதாமுக்கு தோல் உடையை உணித்தினார். அதான் கிருபையின் தேவன். ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவன் பாருங்க, அந்த பீரியட்ல இருந்த நாட்கள் கான்சியஸ் பீரியட், மனசாட்சியின் காலங்கள் பார்க்கிறோம். அந்த மனசாட்சியின் காலங்கள் வெள்ளத்தின் வர, அதுக்கப்புறமாக நோவா ஆபிரகாம் வருகின்ற பொழுது கர்த்தர் நியாயப்பிரமாணத்தின் காலம், அதாவது லா பீரியட், நியாயப்பிரமாணத்தின் காலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதுவரை பார்த்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற வரை நியாயப்பிரமாணம் பூமியிலே இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ 4000 வருடங்கள் எப்படின்னாக்கா பழைய ஏற்பாட்டில் 4000 வருடங்கள். அப்போ ஆதாம் முதல் வெள்ள அழிவு வருகிற வரை 2000 வருடங்கள். அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து அந்த ஆபிரகாம் முதல் நம்ம வந்து தாவீது வரை 1000 வருடங்கள், தாவீதிலிருந்து மல்கியா முடிகிற வரை 1000 வருடங்கள், மொத்தம் 4000 வருடம் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அப்போ வந்து கான்சியஸ் பீரியட், மனசாட்சியின் காலங்கள், அப்புறம் அதாவது லா பீரியட் இருந்தது, நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின் காலங்கள் இருந்தது. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமாக அதாவது கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்து வந்து பூமியில் இறங்கி வந்து அவர் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அதுக்கப்புறமாக என்ன செய்தார்? நமக்காக ரத்தத்தை சிந்தார். அதுக்கப்புறமாக நமக்கு கிருபையாக நம்ம என்ன செய்தோம்? ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அதான் கிருபையின் காலம். ஹல்லேலூயா. இது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அப்போ ஆதாம் அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த ஆண்டவர் எல்லாம் சிருஷ்டித்துக்கு அப்புறம் 2000 வருடத்தில் வெள்ள வந்தது. அதுக்கப்புறமாக 2000 வருடத்தில் கடைசியில் இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தார். சரித்திரத்தில் மிக மிக முக்கியமான காரியம். சரித்திரத்தில் 2ஆக கிபி என்று அது பிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறமாக இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா அந்த கிரேஸ் பீரியட் எதுவரைனா இப்போ நம்ம கிருபை, நம்ம இருப்பதெல்லாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து 33 வருடங்கள் இருந்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து பரமேறி அவர் சென்ற பொழுது பெந்தெகோஸ்தே நாளிலே பூமியிலே சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அதாவது சர்ச் எஸ்டாப்ளிஷ்ட். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் பார்க்கலாம். சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த சபை பூமியில் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த சபை என்ன செய்யும்னாக்கா எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நாள் தான் ரேப்சர், கர்த்தருடைய ரகசிய வருகை. புரியுங்களா? ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்கும், எப்பொழுதும் இருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் தானியேலுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட 70 வாரத்தில் 69 வாரங்கள் முடிந்து 70வது வாரத்துக்கு நாம் இருக்கிறோம். எந்த வேளையில் அவருடைய வருகை இருக்கும்? சபை எடுத்துக்கொள்ளப்படும். ரேப்சர் என
நடைபெறும். அது அந்த நடைபெறுகின்ற பொழுது அந்த ரேப்சரில் என்ன செய்யப்படுங்கன்னா, ஏன்னா 3 காரியங்கள் அங்கே நடைபெறும். என்னென்ன? ஒன்று, கிருபையின் காலம் முடிவடைந்து விடும். ரேப்சர் கர்த்தருடைய ரகசியம் இருக்கின்ற பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும். பாருங்க, தேவனுக்காக இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் அவர்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபைக்காக ஆண்டவர் வருவதுதான் அந்த ரகசிய வருகை. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்திலே 7 வருடங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே நாம் என்ன செய்வோம்? அங்கே பங்கு பெறுவோம். அதே நேரத்தில் பூமியில் என்ன செய்யப்படும்? ஏன்னா ட்ரிபுலேஷன், அதாவது உபத்திர காலம். முதல் 3.5 வருடம் உபத்திர காலம், அதுக்கப்புறம் 3.5 வருடம் மகா உபத்திரவ காலங்கள் நடைபெறும். முதல் உபத்திர காலங்கள் முடிகின்ற பொழுது 3.5 வருடத்தில் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கும் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தர் என்ன சார் எலியாவும் எடுத்து கொள்ளப்பட்டார்கள். புரியுங்களா? அப்போ அந்த அவர்கள் பூமியில் என்ன செய்வாங்க? சாட்சிகளாக, இரத்த சாட்சிகளாக மறிப்பாங்க. மனிதன் பூமியில் பிறந்தவன் மறிக்க வேண்டும். அதுக்காக பூமியில் மறிக்கின்ற பொழுது அந்த உபத்திர காலத்தினுடைய மிட்ல எல்லாரும் உலகத்தில் எல்லா ஜனங்களும் அதை பார்ப்பார்கள். இன்றைக்கு இருக்க டெலிவிஷன் எல்லாத்தின் மூலம் பார்க்கலாம். அப்புறம் அந்த 3.5 வருடம் மொத்தத்தில் 7 வருடத்தில் என்ன உண்டாகும்? கர்த்தருடைய பகிரங்க வருகை. அவர் வானத்தில் 7 வருடம் ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்தில் நாம் பங்கு பெற்று பூமியிலே தேவதூதர்களோடு கூட அவர் பூமியில இறங்கி வருவார். பூமியில எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க. பகிரங்க வருகையாக இருக்கும். அந்த பகிரங்க வருகையில் என்ன நடைபெறும்னா, ஊத்தர காலம் முடிந்த பொழுது அந்த பகிரங்க வருகையிலே சாத்தான் 1000 வருடம் இயேசு கிறிஸ்து அவனை கட்டி போடுவார். ஜீசஸ் பைண்ட் சாட்டன் இன் ஹெல். அவனை என்ன செய்வார்? 1000 வருடம் மில்லேனியம் இயர் பூமியில் 1000 வருடம் அரசாட்சியில் சாத்தான் கட்டி போடுவான். பாம்பு புத்துக்குள்ளே நீ கையை விட்டாலும் கடிக்காது. சிங்கம் ஆடுகள் எல்லாம் சேர்ந்து அது ஒன்றாக மேயும். சாத்தான் கட்டி போடுகின்ற பொழுது மில்லேனியம் இயர் பூமியிலே 1000 வருடம் நம்ம அரசாட்சி செய்வோம். அந்த 1000 வருட அரசாட்சி முடிவில் என்ன உண்டாகுனாக்கா, ஜட்ஜ்மெண்ட் உண்டாகும். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அதில் என்ன செய்வோம்? நம்ம தேவனுடைய பிள்ளைகள் பூமியில் உள்ள ஜனங்களை என்ன செய்வோம்? நியாயந்திருப்போம். அப்பொழுது கடலில் நீதிமன்றங்கள் மறித்தவங்க, தீயால மறித்தவங்க எல்லாம் அது கொண்டு ஒப்படைக்கும். நியாயம் தீர்க்கப்பட்டு வெள்ளை சிங்காசனம், அதில் புதிய வானம் புதிய பூமி உண்டாகி நாம் நிரந்தரமாக இந்த பூமி சுருட்டப்பட்டு புதிய வானம் புதிய பூமியோடு கூட தேவனோடு கூட எப்பொழுது நம்ம இருப்போம். இதுதாங்க மனிதன் குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம். தெளிவான ஒரு திட்டம். புரியுங்களா? அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எங்களுடைய வேதாகம கல்லூரியிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்கள் தெளிவாக நடத்தினோம். அதனுடைய விளக்கப்படம் இதில் நான் கொடுத்திருக்கிறேன். அதை பாருங்க. ஏன்னா எப்படியாக ஆதியிலே 1, 2, 3 போட்டிருக்கும். அது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் 4000 வருடங்களாக பிதாவானவர் பூமியிலே என்ன செய்தார்? அவருடைய காரியங்களை செய்தார். அப்புறம் இயேசு கிறிஸ்து குமாரன் 33 வருடங்கள் பூமியில காரியங்களை செய்தார். அப்புறமாக பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க மிக முக்கியமான காரியம். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம், இந்த பூமி எப்படியாக உருவாக்கப்பட்டது, நாம் எங்கே இருக்கிறோம், நாம் எங்கே செல்ல போகிறோம் என்பதெல்லாம் தெளிவாக இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னும் நன்றாக நீங்கள் கவனிங்கள். பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்கள் உங்களுக்கு வேதத்தை மிகவும் தெளிவாக ஒவ்வொரு புத்தகத்தையும் அப்படியே ஆரஞ்சு பழத்தை ருசித்து சாப்பிடுவது போல உங்களுக்கு சுவைகளை அவங்க வேதத்தின் முத்துக்களை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நன்றாக கவனிங்க. ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படும். ஆமேன்.